ஹலோ காய்ஸ், கம்பு தோசை ரெசிபி பார்க்கலாமாங்க. 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் இட்லி அரிசி, கொஞ்சோண்டு அது கூட பச்சரிசி சேர்த்துக்கிட்டு, பச்சரிசி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விரும்பினாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, எந்த டம்ளரில் வந்து அரிசி கம்பு சேர்த்துருக்கீங்களோ அதே டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம். நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் அரைப்பேன் அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டே அரைச்சிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தனித்தனியாக கூட ஊற வச்சு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாங்க. இந்த மாவு அரைக்கிறதுல வந்து நான் சொதப்பி தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் இருக்கும்போதில் எங்கள் அம்மா வந்து ஊற வச்சுருவாங்க அரிசி எல்லாமே. நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அரைச்சி மட்டும் எடுத்து வச்சுருவேன் கிரைண்டரில் போட்டு. அந்த வேலையை எப்பவுமே நான் தான் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவில் போடணும் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாதா. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அளவு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் 2:1 ரேஷியோவில் போட்டால் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி. அதுலேயுமே உளுந்தளவு வந்து ஒரு சில நேரம் எச்சா போட்டு கம்மியாக போட்டு அதுலேயுமே சொதப்பி விட்டுருவேன். பட் இந்த டைம் கம்பு தோசை வந்து ரொம்ப சூப்பராக வந்ததுன்னு சொல்லலாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஐ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய், நாளைக்கு ஒரு வ்ளாகில் பார்க்கலாம்.